அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நாள், சிறந்த நாளான வியாழக்கிழமையில இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் கடைசி வியாழக்கிழமை இது. பொதுவாக நம்ம சேனலில் வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களும் சிறந்த நாட்கள் என்ற அடிப்படையில் சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம். நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஓதி நிறைய பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் சிறப்பான துவாக்களை தான் நான் சொல்ல போகிறேன். கடைசி வியாழக்கிழமை சொல்லவே வேணாம், ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிறது புனிதமான துல்ஹஜ் மாதம். இந்த கடைசி நாட்களை நம்ம இருக்கிறோம். புனித மாதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாட்களில் அந்த மாதத்தில் அதிகமாக அமல்கள் செய்யும் பொருட்டு இப்போத்திலிருந்தே நாம் தயார்படுத்தி கொள்ளலாம். நம் உடலையும் சரி உள்ளத்தையும் சரி ரெண்டுத்தையும் தயார் நிலையில் வச்சுக்கிங்க. அதிகமாக தௌபா செஞ்சு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி வச்சுக்கிங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 விஷயங்களை சொல்ல போகிறேன். மஹ்ரிப் தொழுதுட்டு நீங்கள் செய்கிற மாதிரி. இன்றைக்கி மட்டும் இல்லை, இதை நீங்கள் எல்லா மஹ்ரிப் பிறகும் நீங்கள் தொழலாம். அதாவது மஹ்ரிப் தொழுதுட்டு இந்த 3 விஷயங்களை நீங்கள் டெய்லியும் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. நீங்கள் ரொம்ப சிரமமாக நினைக்க வேணாம், ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் ஓதக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்றைக்கி கடைசி வியாழக்கிழமையில் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த மாதத்தோட அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், நீங்கள் ஓதக்கூடிய இந்த துவாக்களின் காரணமாக. ஒரு 3 விதமாக நாம் ஓதுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான். அதாவது திக்ரு, துவா, சூரா. இந்த 3 விதத்தில் ஓதுற மாதிரி இருக்கும். நம்ம டெய்லியும் இந்த மாதிரி நிறைய ஓதிட்டுருப்போம். திக்ருகள் எடுத்திருப்போம், துவாக்களை ஓதிருப்போம், நிறைய சூறாக்களை ஓதிருப்போம். சிறப்பான சூறாக்கள், சிறப்பான திக்ருகள், சிறப்பான துவாக்கள் சொல்லிட்டு நல்லா தேர்ந்தெடுத்து ஓதிருப்போம். இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஓத போகிறோம். மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் உட்காந்து இதை நீங்கள் டெய்லியும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால், வழமையாக கடைப்பிடிச்சிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் மனதார நீங்கள் உணர்வீங்க. அவ்வளவு சிறப்பான அமல் இது. ஒரு நாள், அதாவது இன்னைக்கு நீங்கள் ஓதுறீங்க, இன்னைக்கு ஒரு நாள்லேயே உங்கள் மனசு அவ்வளவு நிறைவாக இருக்கும். இது ஓதிய உடனே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் விஷயங்களில் நம்பர் 1 இடத்துல இருப்பது திக்ரு தான். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திக்ரு அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. எல்லா புகழும் அகில உலகத்தையும் படைத்த இறைவனுக்கே. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்ற அருட்கொடைகளை அதிகப்படுத்துவோம். இன்னும் அதிக நற்செய்திகள் நம்மை தேடி வரும். அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை இது. அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ருகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 திக்ருகள் அதில் இருக்கிற ஒரு வார்த்தையும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் தான். அதனால் இந்த ஒரு வார்த்தையை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. அடுத்ததாக அல்லாஹு அக்பர். இதுவும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். அல்லாஹு அக்பர் அப்படின்னா என்னது? அல்லாஹ் மிக பெரியவன், நம்மை படைத்த இறைவன் மிக பெரியவன். அதை நாம் மனதார உணரணும். உணர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும். பொதுவாக நம்ம அல்லாஹு அக்பர் சொல்லுவோம். ஆனால் அதனோட அர்த்தம் தெரியாமல் நாம் பாட்டு சொல்லிக்கிட்டே போவோம். அப்படி இல்லாமல் அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லி நீங்கள் ஓதி பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய எல்லா கஷ்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா அல்லாஹ் மிகப்பெரியவன், நம்முடைய பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். ஹஜ்ஜி மாதத்தில் அதிகமான சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் அக்பர், இந்த தக்பீரும் ஒன்று. அடுத்து சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி. நீங்கள் சுபஹானல்லா அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். அதை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து இது சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி சொல்லிடுங்க. ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தஸ்பீஹ் இது. இந்த ஒரு வார்த்தையை சொல்வதால் நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். ஒரு 100 முறை இதை ஓதிட்டா நமக்கு என்ன நடக்கும்னா, நம்முடைய தவறுகள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவோம். அவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை, சின்ன ஒரு வார்த்தை தான். அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தியை தந்திருக்கிறான். நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கக்கூடிய வார்த்தை இது. இந்த நாட்களில் கடைசி நாட்களில் அதிகமாக இதை ஓதிட்டு வாங்க. பரிசுத்தமான ஒரு உள்ளத்தோட ஹஜ்ஜி மாதத்தில் நம்ம அரியெடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. அடுத்து பார்க்க போகிற திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ ஒரு தட்டுலையும்
7 வானம் பூமியை ஒரு தட்டுலையும் வச்சுட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிற தட்டு தான் கனமாக இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை கலிமா. எல்லா நபிமார்களும் உச்சரித்த ஒரு அழகான வார்த்தை, பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு இது. இந்த சின்ன வார்த்தை தான் உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஒரு வார்த்தை காரணமாக இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை சும்மா வாயளவில் சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மனதார உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலையும் செயல்படுத்தணும். லா இலாஹ இல்லல்லாஹ் இதை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. இப்போ நம்ம 4 திக்ரை பார்த்துருக்கோமா? சுபஹானல்லாஹ் அப்படியே நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹும் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் 100 முறை தனித்தனியாகவும் நீங்கள் ஓதிக்கலாம். தொழுகை முடிஞ்சுட்டு நம்ம 33 முறை ஓதுவோம்ல. சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை, அந்த மாதிரி நீங்கள் ஓதிக்கிங்க. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். தொழுகை முடிஞ்சுட்டு அந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி துவா செஞ்சாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். வழக்கமாக அந்த திக்ரை நீங்கள் ஓதிக்கிங்க ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு. மகரிப் தொழுகைக்கு பிறகு ஸ்பெஷலாக இதை ஒன்றையும் கணக்கு வச்சுட்டு ஒரு 100 முறை அப்படி ஓதி டெய்லியும் அதை வழக்கப்படுத்திக்குங்க உங்கள் வாழ்க்கையில். அப்படி நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்து கடைசியாக பார்க்க போகிற திக்ரு அஸ்தக்ஃபிருல்லாஹ், தௌபாவிற்கான வார்த்தை. இந்த ஒற்றை வார்த்தை நம்முடைய விதியையே மாற்றிவிடும். எப்படிப்பட்ட முசீபத்தும் நீங்கும். இதை நீங்கள் தொடர்ந்து மனதார சொல்லி கொண்டு வந்தே போதும். அஸ்தக்ஃபிருல்லா சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ அதிகமாக மனமுடந்து சொல்கிறீங்களோ, மனதார சொல்கிறீங்களோ, அவ்வளோ அதிகம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்தும் நீங்கும், கடன் நீங்கும், நல்ல ஒரு பண வசதி, பண வரத்து உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும், எல்லா நல்ல காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் அஸ்தக்ஃபிருல்லா. இஸ்திக்ஃபாருக்கு எப்போவுமே ஒரு சக்தி இருக்குது. எந்த துவாவும் ஓதாமல் நீங்கள் வெறும் இஸ்திக்ஃபார் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இப்போ நம்ம திக்ரில் பார்த்த 5 திக்ரு என்ன பார்த்தோம்? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லா. இந்த 5 பார்த்தோமா? திக்ருக்கு அப்புறமா என்னது? துவா. ஒரே ஒரு துவா தான் நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு துவாக்கள் கூட ஓதிக்கலாம். நிறைய குரான் துவாக்கள் இருக்குல்ல, ஹதீஸ் துவாக்கள் இருக்குல்ல, அதை கூட ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி ஓதிக்கலாம். இருந்தாலும் நான் சிம்பிளாக ஒரு துவா சொல்கிறேன். இந்த ஒரு துவா போதும், உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒன்று தீர்வாக இருக்கும். மிக மிக சிறந்த அற்புதமான துவா. கண்டிப்பாக எல்லாரும் மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓத வேண்டிய துவா. அந்த துவா என்ன சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபத ஃபித்துனியா வல் ஆஹிரஹ். யா அல்லாஹ், நான் உன்னிடம் உலகிலும் மறுமையிலும் முழுமையான ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் மன்னிப்பையும் கேட்கிறேன். மிக 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 சிறந்த ஒரு துவா. எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. நம்ம இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன தேவை? ஆரோக்கியம், பாதுகாப்பு, மன்னிப்பு. இந்த 3 நம்ம கிட்ட இருந்தாலே போதும், எதையும் சாதித்து விடலாம். எல்லா வெற்றி வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். மறுமைக்கும் சேர்த்து கேட்குறோம். இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு நியத்தை வச்சு ஓதிட்டு வந்தாலே இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, எதுக்காக நீங்கள் ஏங்கி நிற்கிறீங்களோ அந்த ஒரு தேவையை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். அது மட்டும் இல்லை, மறுமைக்கான ஒரு சேமிப்பாகவும் இந்த ஒரு துவா இருக்கும். எப்போ நம்ம துவா செஞ்சாலும் சரி, இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் துவா செய்யக்கூடாது, மறுமைக்கும் நம்ம செய்யணும். உலக வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம செஞ்சால் எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான், நம்ம தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவான். ஆனால் மறுமையில் ஒன்றும் இல்லாமல் கை சேதப்பட்டு நிற்போம். அந்த மாதிரி என்றைக்குமே நம்ம நிற்கக்கூடாது. இது போன்ற துவாக்களை செலக்ட் பண்ணி எடுத்து ஓதிக்கிங்க. நீங்கள் அன்றாடம் ஓதுறீங்கள துவாக்கள், அது கூட மறுமைக்கு நம்ம ஓதுறோமா, மறுமைக்காக நம்ம என்ன கேட்குறோம் அல்லாஹ்விடம் சொல்லிட்டு நல்லா உணர்ந்து இது போன்ற துவாக்களை எடுத்து ஓதுங்க. திக்ரு பார்த்துட்டோம், துவா பார்த்துட்டோம். அடுத்து சூரா. சிம்பிளான 3 சூறாக்கள், குல் சூறாக்கள், குரானின் கடைசி சூறாக்கள். சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ். இந்த 3 சூறாக்கள் போதும் எல்லா விஷயத்துக்கும் பாதுகாப்பு பெறுவதற்கு. காலை 3 முறை, மாலை 3 முறை சொல்லிட்டு ஒவ்வொரு சூறாவையும் 3 முறை நீங்கள் ஓதணும். எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு சூறாக்கள். ஆனால் உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஏதாவது கேட்போம், அருட்கொடைகள், அது எல்லாத்தையும் நமக்கு தருவான். எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் சில நேரங்களில் எல்லாமே உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் மற்றவர்களின் பொறாமை பார்வை, கண் திருஷ்டி, இது எல்லாமே இருக்கும். அது அப்படியே இருந்தால் நமக்கு முன்னேற்றம் இருக்காது. அதிலிருந்து நிச்சயமாக நாம் பாதுகாப்பு தேடணும்.
அதற்கு வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகிய துவாக்கள் தான் இது, அழகிய சூறாக்கள். இந்த 3 சூறாக்கள், இந்த 3 சூறாக்கள் ஓதுவதால் கந்திருஷ்டிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், பொறாமை பார்வையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், இந்த ஜின் ஷைத்தான் சொல்லிட்டு எல்லா பிரச்சனையிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சூரா இக்லாஸ் இந்த ஒன்று போதும். இந்த 3 முறை நீங்கள் ஓதுனா முழு குரான் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி இந்த மாதிரி ஓதிட்டு வரும்போது எவ்வளோ நன்மைகள் நம்முடைய கணக்கில் ஆட் ஆகுது சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இப்போ மகரிப் முடிச்ச கையோட சிம்பிளாக இதை நீங்கள் சொன்னால் போதும். அந்த முதல் பார்த்தா அந்த 5 திக்ருகள் ஒன்றுத்தையும் 100 முறை ஓதிக்கிங்க. அடுத்து பார்த்த துவாவை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. கடைசியாக பார்த்த இந்த 3 சூறாக்களையும் 3 முறை சொல்லிட்டு ஓதிக்கிங்க. அவ்வளவுதான். இதை ஓதிட்டு நீங்கள் துவா மேற்கொண்டு துவாவும் செய்யலாம், நீங்கள் அப்படியேவும் விடலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி இதனுடைய பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இன்றே அதோட மாற்றத்தை ஒரு மன நிறைவான ஒரு சந்தோஷமாக நீங்கள் உணர்வீங்க. இதை ஓதிய உடனே ஒவ்வொரு மகரிப்க்கு பிறகு இதை நீங்கள் தொடர்ந்து ஓதி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் வேறு லெவலுக்கு போகும். ரொம்ப சிம்பிளான ஒரு அமல் இது, ஆனால் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு நிச்சயம் இது காரணமாக இருக்கும். எத்தனையோ துவாக்களை ஓதிருப்பீங்க, ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்கூடான ஒரு பலனை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.